என் செல்ல குழந்தையே, உன் தாயானவள் இன்று உனக்கு குறித்து கொடுக்கின்ற இந்த நாளை நீ என்னவென்று புரிந்து வைத்துக்கொள். உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் என்னவென்று இனிமேல் நீ நிச்சயமாக தெரிந்து கொள்வாய். என் வாக்கினை கேட்கின்ற இந்த நாளிலிருந்து எண்ணி 10வது நாள் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய அதிர்ஷ்டத்தை நீ என்னவென்று தெரிந்து கொள்ளப் போகின்றாய். எந்த நேரத்திலும் உனக்காக நான் வரும் இந்த காலம் உனக்கு இந்த வாழ்க்கையின் அத்தனை சூழ்நிலைகளையும் என்னவென்று எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ மறக்காதே. இந்த நேரம் நான் இருக்கிறேன் என்பதனை நீ தெரிந்து கொள்ளும் பொழுது உனக்கு எல்லாமுமே சரியாக நடப்பதையும் நீ என்னவென்று புரிந்து கொள்ள முடியும். நம்பிக்கையோடு என் பிள்ளை நீ செய்யும் அத்தனை விஷயங்களும் இந்த வாழ்க்கையில் உனக்கு வேண்டியபடி நீ விரும்பியபடியான மகிழ்ச்சியை நிச்சயமாக கொடுக்கும். எண்ணி 10வது நாள் ஒரு விஷயம் உன் வாழ்க்கையில் நிச்சயமாக நடக்கும் என்றால் அந்த விஷயத்தை என் குழந்தை நீ சரியாக என்னவென்று தெரிந்து கொள்ளத்தான் வேண்டும். நான் சொல்கின்ற ஒவ்வொன்றையும் நீ உனக்குள் குறித்து வைத்து கொண்டிருக்கின்ற இந்த நேரம் இனி உன்னை சுற்றி நடப்பதையெல்லாம் நிச்சயமாக உன்னால் என்னவென்று புரிந்து கொள்ள முடியும். நான் இருக்கும் காலம் உனக்கு எல்லாவற்றையுமே சரியாக எடுத்துச் சொல்லும் காலம். நான் வருகின்ற நேரம் இந்த வாழ்க்கை நீ விரும்பிய அத்தனையையும் உனக்கு கொடுக்கின்ற நேரம். என்ன நடந்திருந்தாலும் ஏது நடந்திருந்தாலும் நாம் இருக்கும் பொழுது நமக்கு தெய்வம் எல்லாவற்றையும் நடத்தி கொடுக்கும். நாம் விரும்பியதை நம் தெய்வம் இன்றில்லை என்றாலும் என்றாவது ஒரு நாள் நம் கைகளில் ஒப்படைக்கும் என்பது உன்னுடைய எண்ணமாக இருக்கும் பட்சத்தில், அது உனக்குள் உன்னுடைய உறுதியான சிந்தனையாக இருக்கும் பட்சத்தில் இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்க போகிறது என்பதனை நீ முன்கூட்டியே தெரிந்து கொள்வாய். உன்னை சுற்றி வரும் எல்லா சிந்தனைகளையும் உன்னால் நிச்சயமாக சரியாக புரிந்து கொள்ள முடியும். நாம் இருக்கும் நேரம் நமக்கு எல்லா சூழ்நிலைகளையும் என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? நான் இருக்கும் நேரம் உனக்கு அத்தனை விஷயங்களையும் என்னவென்று சொல்லித்தரும் அல்லவா? இதனை நீ உண்மை என்று உணரும் பட்சத்தில் உனக்கு நடக்கக்கூடிய எல்லா நல்ல விஷயங்களும் உனக்கு சரியாகவே புரியும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். இத்தனை நாளும் என் பிள்ளை பட்ட கஷ்டங்கள் எல்லாமும் போதும். இனி இந்த வராகி என்னுடைய அன்பினால் உனக்கு கிடைக்கக்கூடிய பல அற்புதங்கள் இன்னும் சில நாட்களில் உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு பேரதிசயத்தை நிகழ்த்தப் போவதை நீ என்னவென்று தெரிந்து கொள்ளப் போகின்றாய். பெருமகிழ்ச்சியான விஷயங்களை எல்லாம் உனக்கு உணர்த்தப் போவதை என்னவென்று நீ தெரிந்து கொள்ளப் போகின்றாய். வாழ்க்கை பல இன்னல்களையும் சோதனைகளையும் கடந்து உனக்கு ஒவ்வொன்றையும் என்னவென்று எடுத்துச் சொல்லி கொண்டிருக்கும் இந்த நேரம் உனக்கு நடக்கும் எல்லா நன்மைகளையும் நிச்சயமாக நீ என்னவென்று சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும். உனக்கு நடக்கும் பல நல்ல மாற்றங்களை நீ சர்வ நிச்சயமாக தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே. வாழ்க்கை பல சோதனைகளை கடந்துதான் எல்லாவற்றையும் இங்கு ஒவ்வொருவருக்கும் நடத்தி கொண்டிருக்கின்றது. வாழ்க்கை பல வேதனைகளை தாண்டித்தான் இங்கு ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொன்றையும் சொல்லித் தருகின்றது. அப்படி இருக்கும் பொழுது உனக்கு நடக்கும் எல்லா விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல உனக்குள் அத்தனை மாற்றங்களையும் நீ கொண்டு வரும் பட்சத்தில் சர்வ நிச்சயமாக உனக்கு நல்லது நடக்கப் போவதை நீ தெரிந்து கொள்வாய். எதிலும் உனக்கானதை நீ உணர்ந்து கொள்வாய். உன் தாயானவள் இத்தனை நாளும் நடத்தாததையா எண்ணி 10வது நாள் உன் வாழ்க்கையில் நடத்திவிடப் போகிறாள் என்பதனை நீ யோசித்து கொண்டிருக்கிறாய் அல்லவா? நிச்சயமாக உன்னுடைய எல்லா சிந்தனைகளுக்கும் உட்பட்டு இந்த வாழ்க்கை உனக்கு என்ன தர வேண்டும் என்று இருக்கிறதோ அதை உன்னுடைய விதியாக நான் உனக்கு உன் கைகளில் கொண்டு வந்து ஒப்படைக்க தயாராக இருக்கிறேன் என்பதனை நீ மறந்து விடாதே. உன்னோடு இந்த தாயின் அன்பு அரவணைப்பும் உனக்கு கிடைத்திட்ட இந்த காலம் இனி எல்லாவற்றையுமே உனக்கு நிறைவாக எடுத்துச் சொல்லும் காலம். எத்தனையோ விஷயங்கள் உன்னுடைய மனதில் நின்று உன்னை துன்பப்படுத்தி இருந்தாலும், எத்தனையோ விஷயங்கள் உன்னுடைய மனதில் நின்று உன்னை வேதனைப்படுத்தி இருந்தாலும், இனி உனக்கு நான் சொல்லும் விஷயங்கள் உன் வாழ்க்கையின் பேரதிர்ஷ்டங்களை உன் கண் முன்னால் காண்பித்து கொடுக்கும். இந்த வாழ்க்கையின் பெருமகிழ்ச்சியான விஷயங்களை
உனக்கு என்னவென்று நிச்சயமாக எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. இந்த வராகி எப்பொழுது உன்னுடைய வாழ்க்கைக்குள் அடியெடுத்து வைத்தேனோ அப்பொழுதே உன் வாழ்க்கை உனக்கு தரக்கூடிய பல விஷயங்களையும் நான் என்னவென்று உனக்கு உணர்த்தி சொண்டு கொண்டுதான் இருக்கின்றேன். அப்பொழுதிலிருந்தே உன்னை சுற்றி நடக்கின்ற ஒவ்வொரு மாற்றங்களையும் உன் கண் முன்னால் நான் தெளிவுபடுத்தி கொண்டுதான் இருக்கின்றேன். இனி என்னாலும் உனக்கு என்ன வேண்டும் ஏது வேண்டும் என்பதனை நீ புரிந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல உன்னை தயார்படுத்தி கொள்ள வேண்டும். நான் சொல்லும் சொல் உன் வாழ்க்கையில் ஒரு பேரதிர்ஷ்டத்தை உருவாக்கி கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. இந்த வார்த்தைகள் உன் வாழ்க்கையில் ஓர் அதிசயத்தை நிகழ்த்தும் என்பதனை நீ மறந்து விடாதே. இனிமேலும் நீ பட்ட ஒவ்வொரு துன்பங்களுக்கும் வேதனைகளுக்குமான தீர்வு இந்த வாழ்க்கையில் உன்னை தொடரப்போகிறது. இந்த தீர்வுகள் கிடைக்கும் பொழுது நீ எல்லாவற்றையும் சரியாக தெரிந்து கொள்வாய் என்பதனை நீ மறந்து விடாதே. நீ பட்ட கஷ்டங்களுக்கு நான் பொறுப்பு, அதுபோல நீ படப்போகின்ற நன்மைகளுக்கும் நான் பொறுப்பு என்பதனை நீ மறந்து விடாதே. எதுவெல்லாமும் நம்மை தேடி வந்து நமக்கு கிடைக்கவில்லையே என்று சொல்லி நீ பதறிய பொழுதெல்லாம் அம்மா அங்குதான் இருந்து கொண்டிருந்தேன். இந்த நேரத்தில் இது உனக்கு கிடைத்தது என்றால் நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு எதுவுமே நிலைக்காது. அது எப்பொழுதுமே உன்னுடையதாக இருக்காது. அதனால் அதன் உண்மையை என்னவென்று புரிந்து கொண்டதனால் மட்டும்தான் நான் அதனை உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு கொடுக்காமல் சென்றிருந்தேன். இதற்கு மேலும் இந்த விஷயங்கள் எல்லாம் உனக்கு கிடைக்க வேண்டிய நேரம் வந்ததனால் நான் சொல்லாமல் மறைக்க முடியாதல்லவா? என்னவென்று உனக்கு சொல்லாமல் நான் விட்டுவிட முடியாதல்லவா? அதனால் இதையெல்லாம் என்னவென்றும் ஏதுவென்றும் உனக்கு சொல்லிவிடத்தான் நான் வந்திருக்கின்றேன். என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்பதனையும் உனக்கு புரிய வைக்கத்தான் நான் வந்திருக்கின்றேன். எண்ணி 10வது நாள் உன்னுடைய வாழ்க்கையின் அதிசயத்தை உன்னிடத்தில் ஒப்படைக்க நான் நினைப்பதற்கு ஒரு காரணம் உண்டு. உனக்குள்ளும் பல நல்ல மாற்றங்கள் தெரிகிறது. உனக்குள்ளும் பல அதிசயமான விஷயங்கள் தெரிகிறது. நீயும் இந்த வாழ்க்கையை வாழ்ந்துவிட எண்ணிவிட்டாய். நீயும் இந்த வாழ்க்கையில் வருகின்ற துன்பங்களையும் சோதனைகளையும் என்னவென்று கடந்துவிட தயாராகிவிட்டாய். உனக்கு நான் தரக்கூடிய விஷயங்கள், உனக்கு நான் கொடுக்கக்கூடிய விஷயங்கள் என்று ஒவ்வொன்றையுமே நீ கணித்து விடுகின்ற இந்த நேரம், இந்த வாழ்க்கையில் உனக்கானவற்றை எல்லாம் நீ சரியாக புரிந்து கொள்ளப் போகிறாய் என்பதனை நீ மறந்து விடாதே. எத்தனையோ முறை உனக்கு வேதனைகளை கொடுத்த மனிதர்கள் எல்லாம் இப்பொழுது உன்னுடைய வாழ்க்கையில் நின்று உனக்கான நன்மைகளை தர தயாராகி விடுவார்கள். எந்த விஷயத்திலும் உனக்கு வேண்டியபடி நீ விரும்பிய மாற்றங்களை கொடுக்க இவர்கள் தயாராகி விடுவார்கள். இந்த சந்தர்ப்பங்களையும் இந்த சூழ்நிலைகளையும் நான் உன் வசமாக்கும் பொருட்டு உனக்கு என்னவெல்லாம் நடந்திருக்கிறதோ அதையெல்லாம் நீ தெளிவாக முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை மறக்காதே. இந்த தாயானவள் உன்னிடத்தில் நின்று என்னவெல்லாம் நடத்தி இருக்கின்றேனோ அதை எல்லாமுமே எப்பொழுதும் என் பிள்ளை நீ கவனமாக புரிந்து கொள்ள வேண்டும். அதனை நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும். என்றுமே நான் இருக்கிறேன் என்பதனை நீ நம்பும் பொழுது அந்த இடத்தில் உனக்கு கிடைக்கக்கூடிய எல்லாமும் உன்னை தேடி வருவதை நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய். அந்த நேரத்தில் அத்தனை விஷயங்களும் உன்னை தொடர்ந்து வருவதை நிச்சயமாக நீ தெரிந்து கொள்வாய். கலங்காமல் உனக்கு நான் ஒவ்வொன்றையும் நடத்தி தருகின்றேன். தயங்காமல் உனக்கு நான் ஒவ்வொரு விஷயங்களையும் என்னவென்று உணர்த்தி தருகின்றேன். உன் முன்னால் நான் வரும்பொழுது இந்த இடத்தில் உனக்கு கிடைக்கக்கூடிய பல விஷயங்களை நீ கவனமாக உணர வேண்டும். நமக்கு என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்று எல்லாம் யோசித்து கொண்டு எப்பொழுதும் மனம் வருந்தி கொண்டிருப்பதை விட நடக்கக்கூடிய விஷயத்திற்கு பின்னால் இருக்கக்கூடிய காரணத்தை நீ தெரிந்து கொள்ள முயற்சி செய்ய வேண்டும். இது என்னவாக உன் வாழ்க்கையில் மாறி இருக்கிறது, இந்த விஷயங்கள்
என்னென்ன உண்மைகளை எல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் நடத்துகிறது என்பதனை நீ நிச்சயமாக அதனை உணர்த்த வேண்டும். உன்னோடு நான் இருக்கும் வரை உனக்கு எதை பற்றிய கவலைகளும் இனி தேவை கிடையாது. உன்னோடு நான் இருக்கும் வரை இனி உனக்கு எதை பற்றிய கலக்கமும் உனக்கு தேவை கிடையாது. முன்னால் நிற்கும் தருணங்களை நான் என்னவென்று உனக்கு உணர்த்தி சொல்லிவிட்டேன் என்றால் அதன் பிறகு நடக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் நான் நிச்சயமாக உன் முன்னால் நடத்தி தருவதை நீ நிச்சயமாக காண்பாய் என்பதுதான் உண்மை. இத்தனை நேரமும் நீ அனுபவித்ததை எல்லாம் யோசித்து கலங்காதே. இனிமேல் இனி என்ன நடக்கப் போகிறது என்பதனை நினைத்து நீ சந்தோஷப்படு. இனி இந்த வாழ்க்கை உனக்கு என்ன தரப்போகிறது என்பதனை நினைத்து நீ பெருமைப்படு. இனி என்னவென்றும் ஏதுவென்றும் நீ கடந்து வருகின்ற இந்த விஷயங்களை எல்லாம் மனதில் கொண்டும் என் பிள்ளை, நீ எதிர்கொள்ளக்கூடிய விஷயங்கள் அத்தனையிலும் உனக்கான மாற்றங்களும் உனக்கான திருப்பங்களும் என்றும் என்றென்றும் உன்னை வந்து சேரும் என்பதனை நீ மறக்காதே. எதிர்பாராத பல கஷ்டங்களை எல்லாம் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்த பொழுது என் பிள்ளை, நீ கலங்கி நின்றதை நான் அறிவேன். இனிமேல் எதற்குமே கலங்காமல் நின்று உன்னை தேடி வரக்கூடிய ஒவ்வொரு உண்மைகளையும் நீ சரியாக புரிந்து கொண்டால் அது போதும். உன்னை தேடி வரும் நல்ல மாற்றங்களை நீ என்னவென்று தெரிந்து கொண்டால் அது போதும். என் பிள்ளை, நீ உன்னுடைய கலக்கத்திற்கும் குழப்பத்திற்கும் பதில் கிடைக்க வேண்டும். நீ ஆசைப்பட்ட வாழ்க்கை உனக்கு கிடைக்க வேண்டும். நீ வேண்டி விரும்பி நின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றும் உன்னை வந்து சேர வேண்டும். காலத்தால் அழியாத பல விஷயங்களை இந்த வாழ்க்கையில் நான் உனக்கு கொடுத்திருக்கின்றேன். இந்த சூழ்நிலைகள் எல்லாவற்றையுமே நான் உனக்கு என்னவென்று புரிய வைத்திருக்கின்றேன். நடந்து முடிந்ததை எல்லாம் நினைத்து நீ கலங்கிடாதபடி இனி உனக்கு நடக்கக்கூடிய அத்தனை அற்புதங்களையும் நான் என்னவென்று உனக்கு தெளிவுபடுத்தி இருக்கின்றேன். இதற்கு மேல் உனக்கு என்ன வேண்டும் என் பிள்ளையே? சுற்றி இருக்கின்ற இந்த சூழ்நிலைகள் உன்னுடைய மனிதர்களை எல்லாம் உனக்கு என்னவென்று எடுத்துச் சொல்லும் பொழுது அப்பொழுது அவர்களை பற்றி நீ சரியாக புரிந்து கொண்டாயானால் அதன் பிறகு இந்த வாழ்க்கை உன்னை அவ்வளவு சுலபமாகவெல்லாம் ஏமாற்றி விடாது. அதன் பிறகு இந்த வாழ்க்கை உன்னை அவ்வளவு எளிதாகவெல்லாம் காயப்படுத்தி விடாது என்பதனை நீ தெரிந்து கொண்டால் அது போதும். நன்மைகளை நீ எப்பொழுதும் நல்லபடியாக உன்னுடைய வாழ்க்கையில் உணர்ந்து கொள்ள வேண்டும். சந்தோஷங்களை உன்னுடைய வாழ்க்கையில் எப்பொழுதுமே நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும். எதிர்வரக்கூடிய நாட்கள் உனக்கு எல்லாவற்றையுமே நல்லபடியாக எடுத்துச் செல்ல வேண்டும். இனிமேல் எதற்காகவும் என் பிள்ளை இந்த சூழ்நிலைகளை எல்லாம் கண்டு நீ பதறிக்கொண்டிருக்க வேண்டாம். உனக்கு நடக்கும் நன்மைகளை நான் எடுத்துச் சொல்ல தயாராகிவிட்ட பிறகு நீ எதற்கும் கலங்காமல் இருந்து விட்டால் அது போதும். எதற்குமே என் குழந்தை நீ சரியாக இருந்து உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற எல்லா உண்மைகளையும் நீ என்னவென்று தெரிந்து கொண்டால் அது போதும். உனக்காக நான் வரக்கூடிய இந்த நேரங்கள் உனக்கு இனிமேல் எப்பொழுதுமே நீ விரும்புகின்ற அதிர்ஷ்டங்களை உனக்கு நிச்சயமாக என்னவென்று சொல்லிக் கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. காலத்தின் கட்டாயம் இந்த வாழ்க்கை உனக்கு பல விஷயங்களை என்னவென்று எடுத்துச் சொல்லும் வேண்டும். எண்ணி 10வது நாள் உன் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய அந்த அதிர்ஷ்டம் உன்னுடைய வாழ்க்கையையே தலைகீழாக புரட்டி போடக்கூடிய ஒரு அதிர்ஷ்டமாக இருக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. இனி வரக்கூடிய காலங்களை எல்லாம் உனக்கு எடுத்துச் சொல்லும் நேரம். இனி அத்தனையிலும் உன் வெற்றியை நீ புரிந்து கொள்ள வேண்டிய நேரம். கலங்காதிரு, எதற்கும் தயங்காதிரு. நான் இருக்கும் பொழுது உனக்கு எல்லாமும் சரியாகவே நடக்கும் என்பதனை நிச்சயமாக நீ தெரிந்து கொள்வாய். இனிமேல் என்னவெல்லாம் உன்னுடைய வாழ்க்கையை மாற்றுகிறதோ அதுவெல்லாம் இனி உன்னுடைய எதிர்காலமாக மாறும். நீ ஆசைப்பட்ட ஒன்று, நீ தொடங்கி நிற்கின்ற ஒன்று எண்ணி 10வது நாள் உன் கைகளில் வந்து சேர்வதை நிச்சயமாக நீ புரிந்து கொள்வாய். உனக்கென்று நான் சொல்லித்தரும் இந்த விஷயங்களையும் நீ நிச்சயமாக என்னவென்று ஏற்றுக்கொள்வாய் என்பதனை மறக்காதே. காலத்தின் கட்டாயம் என்று நான் மீண்டும் மீண்டும் சொல்லும் பொழுதே நீ தெரிந்து கொள்ள வேண்டாமா?
இனி உனக்கான பல நன்மைகளும் உனக்கான பல நல்ல விஷயங்களும் இந்த வாழ்க்கையின் அதிசயத்தால் உனக்கு நிச்சயமாக கிடைக்கும் என்பதனை நீ எல்லா விஷயங்களும் உன் வாழ்க்கையில் சரியாக நடக்கும் என்பதனை நீ மறக்காதே. வராகியின் அன்பு கொண்டு இந்த வாழ்க்கை உனக்கு தரக்கூடிய எல்லா நிலையிலும் உனக்கு பேரதிர்ஷ்டம் என்றால் என்னவென்று நீ தெரிந்து கொள்வாய் என்பதனை மறக்காதே. இனி வரக்கூடிய அத்தனை அதிசயங்களையும் கண்டு நீ பெருமகிழ்ச்சி அடையக்கூடிய நேரம். எதற்கும் தயங்காமல் இரு. எந்த இடத்திலும் என் பிள்ளை நீ கலங்காமல் இரு. உனக்கென்று நான் இருக்கிறேன் என்பதனையும் நீ புரிந்து கொண்டு உன் வாழ்க்கையை நம்பிக்கையோடு நீ கடந்து விட்டால் அது போதும். சந்தர்ப்ப சூழ்நிலைகளை எல்லாம் தாண்டி உனக்கு இந்த வாழ்க்கை பேரதிர்ஷ்டத்தை கொடுத்து உன்னை வாழ வைக்கும் என்பதனை நீ மறக்காதே. இனி எந்த நேரமும் உனக்கான நேரம் என்பதனை நீ புரிந்து கொண்டாயானால் அத்தனை சூழ்நிலைகளும் உனக்கு தரக்கூடியதை நீ சர்வ நிச்சயமாக புரிந்து கொள்வாய். என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்.